ஈசாக்கை தேவன் அவ்விதமாய் ஆசீர்வதித்தார். அடுத்தபடியா ஏசாவுக்கு அந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டது. ஏசாவுக்கு அந்த கணம் கொடுக்கப்பட்டது. ஆனா ஏன் ஏசாவை ஆண்டவர் வெறுத்தார்? அவன் வாழ்க்கை காட்டுல தான் இருந்தது, வீட்டில் இல்லை. அதாவது தேவ சமூகத்தில் அல்ல, வெளியில தான் இருந்தான். தேவ பிரசனத்தில் இல்லை, அவன் வெளியில தான் இருந்தான். தேவனுடைய கிருபையில் அல்ல, உடன்படிக்கையில் அல்ல, ஆராதனையில் அல்ல, தேவனுக்கு பலி செலுத்தும் அந்த பலி செலுத்தக்கூடிய அந்த நிலையில் அல்ல, அவன் வெளியே தான் இருந்தான். எப்பயாவது வருவான் வீட்டுக்கு, வாரத்துக்கு ஒரு தடவையோ 10 நாளுக்கு ஒரு தடவையோ அல்லது 1 மாதத்துக்கு ஒரு தடவையோ வந்து அப்பா அம்மாவை பார்த்து அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு தான் அடிச்சுட்டு வரதெல்லாம் அவங்களுக்கு கொடுத்துட்டு போவான். அவன் வாழ்க்கை எங்க இருந்தது? காட்டுல காட்டுவாசியா வாழ்ந்தான். ஆனா அவன் காட்டுவாசியா? நல்லா சொல்லுங்க, அவன் காட்டுவாசியா? அவன் போய் அப்படி ஒரு பஞ்சத்திலே கிடக்கிறான். மிகப்பெரிய ஒரு பணக்காரனுடைய மகன். அவனுக்கு தேவைன்னா வீட்டிலேயே இருக்கு, கொழுமையான ஆடு இருக்கு, கொழுமையான மாடு இருக்கு, எல்லாமே வீட்டில் இருக்கு. நிறைய வேலைக்காரங்க இருக்கிறாங்க. இவன் சொன்ன வேலைக்காரங்க அடித்து அவனுக்கு ஆகாரத்தை கொண்டு வரத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க. ஆனா இவன் இப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கைய அவன் விட்டு விட்டு, இதை உதாசீனப்படுத்தி விட்டு, இதை அசத்தை செய்து விட்டு அவன் எங்க போறான்? தன் மனம் போன போக்கில் அவன் காட்டுவாசி போல, இன்னும் வீட்டில் எதுவும் இல்லாதது போல எதையாவது அடித்து புடிச்சிட்டு உண்டு பிழைப்போம் என்ற ஒரு நிலைக்கு அவன் போயிட்டான். தான் யார் என்பதை அவன் உணரவில்லை. ஏன் ஆண்டவர் ஏசாவை வெறுத்தாரு? அவன் தான் யார் என்பதை உணரவில்லை. தான் எப்பேற்பட்ட கனத்துக்குரியவன் என்பதை அவன் அறியவில்லை. சொல்லுங்க, தான் யார் என்பதை உணராமல் இருந்தால் கர்த்தரால் வெறுக்கப்படுவேன். நான் சொல்றேங்க, நீங்க யார் என்பதை உணர வேண்டும். அதனால்தான் எளிமை நின்னதான் சொன்னேன், நீங்கள் விசேஷமானவர்கள், நீங்கள் கனத்துக்குரியவர்கள், நீங்கள் மேன்மையானவர்கள், நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்கள், நீங்க தேவ சாயலை பெற்றவர்கள், நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். நீங்கள் பிசாசுக்கோ மனிதர்களுக்கோ சொந்தமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனுக்கு சொந்தமானவர்கள். சொல்லுங்க, நீங்க யாரு? நீங்க ரொம்ப விலையேற பெற்றவர்கள். நீங்கள் யார் என்பதை நீங்கள் அனுதினமும் உணர வேண்டும். சொல்லுங்க, நான் யார் என்பதை அனுதினமும் நான் உணர வேண்டும், அறிய வேண்டும். அதற்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். அதற்காக கர்த்தரிடத்தில் நான் விசுவாசமாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நம்மை உயர்த்தி இருக்கிறாருங்க. கர்த்தர் நம்மை கனப்படுத்தி இருக்கிறார்.